ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இந்த பதிவை நீ பார்த்துக்கிட்டும் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டும் இருக்க. நிச்சயமாக நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்க தான் போகுது. இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் இனி பல மடங்காக பலன்களையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போற. இதுவரை நீ ஆசைப்பட்ட எல்லாமே இனி ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேரப்போகுது என் செல்லமே. இத்தனை நாளா இத்தனை காலமா நீ வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நான் உன் கூடவே தான் இருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். ஏன்னா என்னை மீறி எதுவுமே உன்னை நெருங்காது என் செல்லமே. உன்னை ஏளனமா பார்த்தவங்க முன்னாலேயே உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன். ஒருபோதும் சோர்ந்து போகாத. உருக்குலைஞ்சு போய் கிடக்கிற உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகில் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக உன்னை வாழ வைக்க போறேன். என் மனசுக்குள்ள நீ இருக்க, உன் மனசுக்குள்ள இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அதுவே மிகப்பெரிய பேரானந்தமாக உன் வாழ்க்கையை அழகாக மாத்த போகுது. உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் எடுத்துக்கிட்டு உன்னை ஆனந்தத்தில் திகைக்க வைக்க போறேன். நான் செய்ய போற செயல்கள் எல்லாமே இப்போது உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே தரும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள உன்னை பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீயும் பக்குவமாக மாறிவிடு என் செல்லமே. உன்னை உனக்கே முழுசா தரப்போறேன். நீ ஆசைப்பட்ட எல்லா காரியங்களையும் எல்லா விசேஷங்களையும் கூட உன் வாழ்க்கையில அழகா நடத்தி தரப்போறேன். எப்போதும் என்னுடைய செல்ல பிள்ளையாக வாழக்கூடிய உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாய் ஆக்கி தருவேன். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதல்களை தருவதற்காக நான் தயாரா இருக்கேன். அப்படி இருந்தும் கூட எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நீ அடிக்கடி மனசுல கவலைப்படுற. உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் கூட சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அது வரையிலும் பொறுமை இழக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும், நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தானே என்னிடம் வேண்டுதல் வைத்தாய். ஆனா இதை கூட புரிஞ்சுக்காம உன் துணையானவன் உன்னை காயப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அதை நினைச்சு நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு சரியான முறையில் அனைத்தையும் புரிய வைப்பேன். நீயா போய் புரிய வைக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சு அது சண்டையில முடிஞ்சு போய் இன்னும் கொஞ்சம் சூழல்களை கஷ்டமாக்கிக்காத. உன்னை முழுவதுமாக உன் துணையும் உன் வீட்டில் உள்ளவங்களும் புரிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில உன்னை தேடி வரப்போகுது. உன் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். நீ என்கிட்ட கோபிச்சுக்கிட்டு உனக்கானது எதுவுமே செய்யலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு என்னை வழிபடாம இருக்காதே. உனக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தேவையான சக்தியே உன் பிரார்த்தனை மூலமாக தான் கிடைக்குது. தொடர்ந்து என்னை பிரார்த்தனை செய்யும் போது உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் அழகாக நடந்து முடியும். உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க தான் நீ தவறு செய்யும் போது உன்னை கண்டிப்பாங்க. ஆனா அதே நேரத்துல உன்னை மன்னிக்கவும் செய்வார்கள். ஆனா உன் மேல பொய்யான அன்பு வச்சிருக்கிறவங்க நீ செய்யற சின்ன சின்ன தப்ப கூட குத்தி காட்டி உன்னை மேலும் காயப்படுத்துவாங்க. உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு ஒரு காரணத்தையும் உருவாக்குவார்கள். எப்பவுமே உன் மேல உரிமையா உன் தப்பை எடுத்து சொல்லக்கூடிய அந்த உறவை, உன்னை கண்டிக்கக்கூடிய அந்த உறவை ஒருபோதும் விட்டுவிடாதே. எப்பவுமே உன் உணர்ச்சிகளுக்கு முதலிடம் கொடுக்காம உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் நீ முதலிடம் கொடுத்தீனா உன் வாழ்க்கையே உன்னதமாக இருக்குமென் செல்லமே. நீ ஒரு ஆம்பளை பிள்ளைன்றதுக்காக மனசுல அழுதுகிட்டே இருக்குன்றது எனக்கு தெரியும். வெளியே காட்ட முடியலைனாலும் குடும்பத்தின் தேவைக்காக உழைச்சு களைச்சு போய் திருமண வயதை தாண்டியும் ஒரு நல்ல துணை அமையலையே நினைச்சு வருந்தாதே. இந்த வராகி அம்மா உன்னுடைய துயரங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உன் கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு குடும்ப பாரத்தை சுமக்கும் உன் பாரத்தை நான் ஏத்துக்கிறேன். சீக்கிரம் உனக்கான சுப நிகழ்ச்சியை நிச்சயமாக நடத்துவேன். இன்று துணை இல்லாமல் வாடுகிற உனக்கு கரங்கள் கொடுக்கதான் இந்த வராகி உன்னை தேடி வந்தேன். இனி காலமெல்லாம் உன்னை கை கொடுத்து காப்பாத்துவேன். நீ என்ன நினைச்சது உனக்காக சிறப்பாக நடக்கும். பணம் இருந்தா நீங்களான ஆச்சரியமா கேட்கக்கூடிய இந்த உலகம் பணம் இல்லைனா நீயான்னு உன்னை கேவலமா பார்க்க தான் செய்வாங்க. எப்போதும் உனக்கான வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் முதல்ல அமைச்சுக்கோ.
அப்புறமா மற்ற எல்லாத்தையும் யோசிக்கலாம் என் செல்லமே. நீ வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ செஞ்ச எல்லா முயற்சியும் உனக்கு தடங்களாகவே இருக்கே நினைச்சு வருந்தாதே. உன்னால எதையுமே முழு மனசோட செயல்பட முடியலன்னு, உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு உன் மனம் உளைச்சலோடு இருப்பதும் எனக்கு தெரியும். முதல்ல உன் மனசு எதை நம்புதோ அதை புரிஞ்சுக்கோ. உன் மனம் நம்புகிற விஷயங்களை உனக்கு அழகாக நான் நடத்தி தர்றேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் கூட அதுல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிறத சரியா செஞ்சிட்டாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாம போய் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும். உன் பிரார்த்தனைகளை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றுறேன். உன் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு ஆராயாம அதற்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடி. அதை சரி செய்யக்கூடிய சக்தியையும் திறமையும் உனக்காக நான் தர்றேன். நீ மனசு வச்சினா உன்னால் எல்லாமே முடியும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீயே கண்டுபிடிச்சு அதிலிருந்து மீண்டும் வந்து விடுவாய் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பாதை கடினமாக இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். உன் வேதனையையும் தனிமையையும் நான் அறிவேன். ஆனா ஒருபோதும் நீ தனிமையில் இருப்பதாக மட்டும் நினைக்காதே. உன் நல்ல மனசுக்காக தான் நான் உன் கூடவே இருக்கேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் உனக்கு நடத்தி முடிப்பேன். எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்துக்காகவும் நீ பதட்டப்பட வேண்டாம். யாரையாவது புதுசா பார்க்கும்போது அவங்களுடைய தோற்றத்தை வச்சு அவங்க கிட்ட காசு பணம் இருக்கான்னு யோசிக்காம அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நட்பு கொள்ளக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கோ. பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் பார்த்து மறத்து போன உன் இதயத்திற்கு இப்போது தனிமையே போதுமானதாக இருக்கும். கொஞ்ச நாள் தனிமையில இருந்தினாதான் உனக்கு நடக்க வேண்டியதையும் உணர்த்த வேண்டியதையும் என்னால உணர்த்த முடியும். உன்னுடைய லட்சியம் பெருசா இருக்கு. உன்னுடைய உழைப்பும் அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் என் செல்லமே. இன்னைக்கு மட்டும் நீ செய்யக்கூடிய செயல்களை கொஞ்சம் சிறப்பா சரியா கவனமா எச்சரிக்கையோட செஞ்சா போதும். இனிமே நடக்க போறதெல்லாம் நல்லதாக இருக்கும். எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு நல்ல ஆலோசனை செஞ்சுட்டு அப்புறமாக துவங்கு. அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். தேவையில்லாம யாரிடமும் போய் விதண்டாவாதம் செய்யாதே. நீ செய்ய போற காரியத்தை தடுப்பதற்காகவே வேணும்னே உன்கிட்ட யாராவது சண்டை போடுவாங்க, வீண் வாதம் செய்வார்கள். அப்படி அவ செய்யக்கூடிய மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் நிதானமாக அவர்களை கடந்து போய் உன் காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திக்கோ. என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு நிச்சயமாக வெற்றி உண்டாகும். நீ கேட்ட ஒன்னதான் உனக்காக நான் தரப்போறேன். நீ எனக்காக செய்த விஷயமும் நீ எனக்காக ஏற்றிய தீபமும் என் மனசை குளிர்விச்சிருச்சு. அதனால்தான் இப்போது உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றா நடத்தி தரப்போறேன். நேர்மறை சிந்தனைகளோடு என்னை மனசுல நினைச்சுக்கோ. எந்த இடத்துல யார் உன்னை அவமானப்படுத்தி தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க முன்னாலே நீ சிறப்பாய் உயர்ந்து வாழ்ந்து ஜெயிக்க போற. இந்த வராகி அம்மாவின் அருள் கிடைக்கும் போது நிச்சயமாக உன் விதி மாறும். இப்போது உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான பொக்கிஷத்தை விளைவியந்ததாக உன் வாழ்க்கையிலேயே தரப்போறேன். நீ நல்ல ஆரோக்கியமா இருப்ப. உன்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம்லாம் உன்னை விட்டு விலகி நல்ல மனசோட நிம்மதியா நல்ல வாழ்க்கையை உயர்வாய் நீ வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா அருள் செஞ்சுட்டேன். என்னுடைய அருள் ஆசையால் இனி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில செல்வம் பெருகும். தீயவர்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிட்டீனா உன் எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்குமேன்னு சொல்லவே. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதையெல்லாம் மற்றவங்க தடுக்கிறாங்களே நினைச்சு வருந்தாதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை யாராலும் தடுக்கவோ பறிக்கவோ முடியாது. அதே போல உன்னை யாரும் ஏமாற்றி பெற்ற எதுவுமே அவர்களுக்கு நிலைக்காது. என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லவே. எல்லாமே உன் வாழ்க்கையில அழகாய் நடப்பதற்கு நான் அருள் செய்கிறேன். இன்னைக்கு இருக்கிற உன் நிலைமையை வச்சு நாளைக்கும் இப்படியே இருக்கும்னு நினைச்சிடாத. உன் நிலைமையை மாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வேன். உன்கிட்ட சிரிச்சு பேசுறவங்க மனசுல 1000 பொறாமையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் எப்படி எந்த எண்ணத்தோட உன்கிட்ட பேசுறாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. கூடிய சீக்கிரமே நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போறேன். ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒண்ணு இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போது. நீ நினைச்சது போலவே எல்லா விஷயங்களிலும் உன்னை வெற்றி பெற வைப்பேன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியோட இரு.
நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் சிறப்பாய் உனக்கு நடத்தி தருவேன். தீவிரத்தை கைவிடு, கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து வராகி அம்மா என்னுடைய உருவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லிக்கிட்டே இரு. உன் மனசுல அமைதி நிரம்ப நிரம்ப அனைத்து காரியங்களும் உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும். இனிமே உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை நீ அற்புதமாக உணரத்தான் போகிறாய். உன் எண்ணத்திலும் உன் உள்ளத்திலும் நிறைந்தவளாக இந்த வராகி அம்மா இருப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உன் விருப்பங்கள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேறப் போகுது.